Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலகெங்கும் உள்ள ரெட்சோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் இந்த மாதம் எனக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரிலாம் நடக்க போகுது, மாத பலன் அப்படின்னு கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாசம் இந்த என்ட்ரி ஆச்சு. ஜூலை மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகிறது, இந்த ஒரு மாதம் கிரகங்கள் உங்களை என்னவெல்லாம் இயக்க போறாங்க, என்ன பிளஸ் இருக்க போது, என்ன மைனஸ் இருக்கு, எஸ்பெஷலி நான் என்ன பார்ப்பேன், அதன் மூலமாக எனக்கு பிரபஞ்சம் என்ன மாதிரியான சமிக்கைகளை கொடுக்க போகிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூலை மாதம் என்னவெல்லாம் நடக்க போகிறது, என்ன மாதிரி கிரகங்கள் இயக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வந்து எப்பயும் போல கோச்சார நிலவரம் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். இந்த தடவை அப்படியே நிறைய கிரகங்களுடைய டிரான்சிட் அப்படின்றது இருக்க போகுது. இது வரைக்கும் வந்து மேஷத்துல அப்படியே அழகா உட்கார்ந்து இருந்த சுக்கிரன் அப்பா ஆடி என் வீட்டுக்கு என்ன விட்டேங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து அழகா ரிஷபத்தில் வந்து அமர்ந்து கொள்ள போகிறார். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்க போகுது. சிம்ம ராசியிலிருந்து தன்னுடைய சஞ்சாரத்தை இந்த தடவை சந்திரன் ஸ்டார்ட் பண்ணி 2 நாளைக்கு ஒவ்வொரு ராசிக்குள்ளேயா போய் அவர் வந்து அப்படியே ஒரு பினிஷ் பண்ண போறாரு இந்த மாசத்தை. ஓகே, சூரியன் முதல் 15 நாட்கள் வந்து மிதுனத்திலும் அடுத்த 15 நாட்கள் கடகத்திலும் இருந்து ஒரு விதமான பலனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஓகே, இது வரைக்கும் 5ஆம் இடத்துல கேதுவோட இருந்த செவ்வாய் அப்படியே மாச கடைசியில ஒரு 28 தேதிக்கு அப்புறம் அப்படியே ஓடி வந்து மீனத்திற்குள் அமரப் போகிறார். என் வீட்டுல நான் இருந்தது போதும், பக்கத்து வீட்டுல போய் வந்து நான் என்னுடைய வேலைகள்லாம் காட்ட போறேன்னு சொல்லிட்டு சுக்கிரன் என்ன பண்ண போற 24ஆம் தேதி போய் டிரான்சிட் ஆக போறாரு மிதுன வீட்டிற்கு. இப்படி கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய உள்வட்ட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், அப்புறம் கொஞ்சம் நாள் நீடித்து வரக்கூடிய இந்த வெளிவட்ட கிரகம் செவ்வாய், இதெல்லாம் அப்படியே டிரான்சிட் ஆக போகுது. அஸ் யூஷுவல் சனி மீனத்தில் இருக்கிறார், கும்பத்துல ராகு, சிம்மத்தில் கேது. இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்போடு தான் இந்த ஜூலை மாதம் 2025 வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. இந்த கிரகங்கள் எந்த அடிப்படையில் உங்களை இயக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கும் என் மனதிற்கு இனிய மிதுனராசிரியர்களை எப்படி இருக்க போகுது இந்த 2025 வருட ஜூலை மாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்களாம் ராசி பலனே பார்க்க வரக்கூடாது, அந்த அளவுக்கு அல்டிமேட்டா இருக்கு. வேலையை பாருங்க அப்படின்னு நான் ஒற்றை வாரத்தில் முடிக்க வேண்டிய அமைப்புக்கு அந்த அளவுக்கு பிஸியாக போறீங்க. ஸோ மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இயக்க போகுது கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரே வார்த்தை சொல்லிட்டா, ஒரே வாரத்துல பலன் சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க போகிறது. அந்த அலைச்சல் வந்து அனுகூலமான அலைச்சலா, இல்ல வந்து நம்ம பந்தாக்கான அலைச்சலா, இல்ல வந்துட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸோட சுத்தின அலைச்சலா, நம்மளுடைய வியாபார உத்திக்காக அலைச்சலா, இல்ல வந்துட்டு மாமியார் வீட்டுல போயிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படி நல்ல பேர் வாங்கிட்டு வரதுக்கான அலைச்சலா அப்படின்றது வாட்டர் உங்களோட நேச்சுரல் ஹாரோஸ்கோப் தீர்மானம் செய்ய போகுது. குட்டு மதிப்பா அப்படி எடுத்து சொன்னோம்னா, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஓகே, பிளான்ட்ரி பொசிஷன்ல எக்ஸ்ட்ரானரியா இருக்குங்க, சும்மாலாம் சொல்லக்கூடாது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம வீட்டால வந்து உட்கார்ந்து இருக்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம், அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். அப்படியே ஊரெல்லாம் சுத்தி திரிஞ்சிட்டு என்னதான் பிடிச்சவங்களோட இருந்தாலுமே வேலை மட்டும் அப்படி பேகை தூக்கி போட்டு சோஃபால அப்படியே ஆடு படுக்கும்போது வரக்கூடிய அந்த ஒற்றை சந்தோஷம் வந்து வேற எதுலாவது வந்துட போதா? அதுவும் யாரும் கத்தாம டென்ஷன் ஆக்காம ஒரு 5 நிமிஷம் அமைதியா அப்படியே வந்து உட்காந்தா எவ்வளோ ரிலாக்ஸா இருக்குமோ அந்த அளவுக்கு மிஸ்டர் புதன் ரிலாக்ஸா இருக்க போறாரு முதல் 15 நாட்களுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கடகத்தை நோக்கி அவர் வந்து கீழே இறங்கிடுவாரு. அப்பயும் ஒன்றும் பிரச்சனை, நம்ம வீட்டு 2ஆம் வீட்டுல தான் வந்து உட்காந்துருக்காரு, சரி எப்படியே காசு பணத்தை நம்மளுக்கு கொடுத்துருவாரு. ஸோ இந்த தடவை என்ன பண்ண போகுது அப்படின்னா, பயங்கரமான வியாபார உத்தி அதிகரிக்க போகுது, சமயோஜித புத்தி அதிகரிக்க போகுது. எடுக்கும்போது சொன்னேன் மதியால் மயக்கக்கூடிய அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படியே போட்டேன், அதுலேயே நீங்க ஃபுல் பண்ணிக்கணும். இந்த தடவை வந்து நம்மளுக்கு மூடு அதிகமாக வேலை செய்ய போகுது. ஆல்ரெடி அது நிறைய இருக்கு, எல்லாருக்கும் 100 கிராம் தான், நம்மளுக்கு 150 கிராமா இந்த தடவை இயங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிதுனராசிக்காரங்க ஏய் சூப்பர் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே கொண்டாடிக்க கொள்ளக்கூடிய காலகட்டம் தான். மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து கேட்டண்டவாள் மாதிரி அதுவா இதுவான்னு யோசிச்ச நேரம்லாம் போயிட்டு இதுதான் வேற வழி இல்லை அப்படின்ற ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆக போகுது. ஸோ இதுதான் வேணும், எப்படி இருக்க போகுதுன்னு தவிச்சிட்டு இருந்த அந்த சூழல் எல்லாம் மாறி அடுத்து வரக்கூடிய நாட்கள் இதுதான் நடக்க போகிறேன் என்கிற தெளிவை உங்களுக்கு கிரகங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு ஜூலை 15ஆம் தேதிக்கு அப்புறம் இனிதே ஆரம்பம். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே தான் போயிட்டே இருக்க போகுது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஜூலை 15க்கு மேல வாட் எவர் இட் இஸ், அடுத்த உங்களுடைய நம்ம வாழ்க்கை எதை நோக்கி தான் போகுது அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஜூலை 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு விடை வருவதற்கான வாய்ப்புகளை மிஸ்டர் சூரியன் கொடுப்பார். அதனால நீங்க கவலை எல்லாம் பட வேண்டாம், அதுவே ஒரு மிகச்சிறந்த யோகம். முதல் 15 நாட்கள் அப்படி ஜாலியோ ஜில்கானாவா ஒரு லைட் இருந்தாலே தாங்க முடியாது. இப்ப நான் ஒரு லைட் போட்டே என் மூஞ்சியை பாக்குறீங்க, ஒரு 4-5 லைட் என் மூஞ்சில் அடிச்சா எப்படி இருக்கும், பிரகாசமா இருக்கும்ல. ஃபேரன் ஒளி தேவையில்லை, லக்ஸ் சோப்பு தேவையில்லை, அந்த மாதிரி
மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே குரு தலைக்கு மேல உட்காந்து பயங்கரமா லைட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ 10க்கு வந்து சூரியன் வேற, 10க்கு வேற நம்பாலு புதனே வேற அமர்ந்து கொண்டு முதல் 15 நாட்கள் அப்படியெல்லாம் இயக்கி அப்படியே கீழே வந்து 2ஆம் இடத்திற்கு வெளிச்சம் கொடுப்பதற்கும் ஆயத்தமாகி இருக்கிறார்கள். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய டிராவல் பண்ண போறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட டிராவல் பண்ண போறீங்க, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது, போயிட்டு வர டிராவல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்க போகிறது, ஒரு மகிழ்ச்சி கிடைக்க போகிறது. இது வரைக்கும் உங்களை போட்டு வாட்டி வதக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் சரியாக போகுது. குடும்பம் அப்படின்ற விஷயத்துல ஒரு ஒரு இணக்கம் வரப்போகிறது. ரொம்ப ஒரு மாதிரி ஓடிட்டு இருந்த குடும்பத்துல இருந்த நிலைமை எல்லாம் மாறி ஒரு அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. குழந்தைகள் மூலமாக நீங்க ஒரு நல்ல ஒரு சிறப்பான குழந்தைகளுக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க போகிறீர்கள். நிறைய பிள்ளைங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சு அதன் மூலமா வந்து அவங்க வெளியூர் வெளி மாநிலம் போவதற்கான வாய்ப்புகள், வெளிநாட்டுக்கு இல்லை ஹாஸ்டலுக்கு போறதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடைக்க போகுது. இல்லை நினைச்ச இடத்துல ஸ்கூல் சீட் கிடைக்க போகுது. நீங்க வெளியூர் வெளி மாநிலம் போகணுன்ற மாதிரியான பிளானிங்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள், அதற்கான முகாந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு எட்டி பார்ப்பதற்கான விழுக்காடு 100% இருக்கு. சிவராஜ யோகத்திற்கான நிறைய சிவனோட பிளெஸிங் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. மிதனராசிக்காரங்களுக்குலாம் முதல் 15 நாட்கள் ரொம்ப ரொம்ப அந்த சிவனோட பிளெஸிங் எனக்கு தெரிஞ்சு போன 15 இருந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சிவன் வழிபாடு, சிவன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை இயக்குவதற்கான ரொம்ப ரொம்ப நல்ல காரணியாக அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். 10க்கு அப்படியே சுக்கிரனும் சேர்ந்து வந்து உட்காந்துப்பாரு 20ஆம் தேதிக்கு அப்புறமா. அப்ப 20ஆம் தேதிக்கு அப்புறமா ராசிக்குள்ள குரு சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது, ராசிநாதன் வேற 2ஆம் இடத்துல இருக்கிற அமைப்புன்றது 1ஆம் இடம் இயங்க போகுது, 2ஆம் இடம் இயங்க போகுது. குருவுடைய பார்வையால் கிட்டத்தட்ட ஒரு 3 இடங்கள் இயங்க போகுது. இந்த பக்கம் 9 கிரகங்களும் உங்களை பெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான மிகச்சரியான காலகட்டம் ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லும். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணியதெல்லாம் ஈடேற போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, கைமேல் பலன் கிடைக்க போகிறது. உங்களுடைய டீப் அனலைஸ்மெண்ட் மூலமா ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்ண போறீங்க. இது வரைக்கும் அது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த நீங்க இல்ல இதைத்தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி, எப்பயுமே அதுதானே தேவை. எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோம், ஆனால் எதை பண்ணணும்னு தெரியாது. நிறைய ஐடியாஸ் வரும், எந்த ஐடியாவை புகுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு வாழ்வியலில் ஜெயித்து காட்டுகிறோம் என்பது மிக முக்கியமான தருணம் இல்லையா? அந்த மாதிரியான தருணத்திற்கான முடிவெடுக்கக்கூடிய நேரமாக இந்த மாதம் என்பது உங்களுக்கு அமையக்கூடும். ஸோ மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் எடுப்பீங்க. அந்த டிசிஷன் மூலமாக உங்களோட லைஃப் சேஞ்ச் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகிறது. உங்களை நீங்க மிருகத்துக்கு போடுங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாமா, நம்ம ஏதாவது முன்னேறலாமா, இப்படியே உட்காந்துருக்கோமே, நம்ம எப்போ சரியாகும்ன்ற மாதிரி உங்களை நீங்க செல்ஃபா உங்களை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளை எடுக்க போறீங்க. அந்த முயற்சி எல்லாம் சக்சஸ் ஆக போகுது. அதுதான் இருக்கிறதுலே ஸ்பெஷல். முயற்சி பண்ணா மட்டும் போதாது, மல்லாக்கப்படுத்து விட்டதை பார்த்துட்டு கனவு கண்டா மட்டும் போதுமா? போதாதுல எந்திரிச்சு வேலை பார்க்கணும்ல. அப்ப எந்திரிச்சு வேலை பார்க்க வைக்கிறதுக்கு யாராவது உங்களை புஷ் பண்ணணும்ல. இந்த புஷ் பண்ற வேலையெல்லாம் இந்த கிரகங்களை உங்களை அழகாக செய்ய போகிறார்கள். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம், அனுகூலம் கிடைக்க போகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு திருப்தி, நிறைய நண்பர்களுடைய வருகை, நண்பர்களுடைய பேச்சு, ரொம்ப நாளா வந்து விட்டு போன நண்பர்களுடைய ஒரு இணைவு, ஒரு ஆதாயம், ஒரு அனுசரணை, ஒரு அனுகூலம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எங்க கல்லெறிஞ்சா என்ன மாங்காய் கிடைக்கும் அப்படின்றத பார்த்து பாயிண்ட் பண்ணி அடிக்க போறீங்க. கரெக்டா ரெட் காயின் போட போறீங்க. உடனே கரெக்டா ஒயிட்டோ இல்ல பிளாக்கோ போட்டு ஸ்ட்ரைக்கர் எடுத்து வச்சிட போறீங்க. புரிஞ்சுல? ஸோ இந்த தடவை அழகா நகர்த்த போறீங்க. நீங்க நடக்கக்கூடிய சாமர்த்தியமான இந்த காய் நகர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கான அடுத்த வளர்ச்சியை நோக்கி ஒரு கட்டத்திற்கு உங்களை கட்டாயமாக அழைத்து செய்யும். கிரகங்களும் அதற்கு ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதுணை புரியக்கூடிய காலகட்டமாகத்தான் மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஓகே, நீங்க படிக்கிற குழந்தையாக இருந்தீர்களே, ஆனால் உங்களுக்கு மிகச்சரியான மூளை, அப்பா என்ன மூளைப்பா இந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் வந்து மெச்சுற மாதிரியான ஒரு அமைப்பு, இல்லை அம்மாக்கள் மெச்சுற மாதிரியான ஒரு அமைப்பு, இதெல்லாம் கிடைக்க போது, பாராட்டு கிடைக்க போகிறது. ஓகே, நீங்க ஒரு 20 வயதிலிருந்து ஒரு 50 வயதுக்குள் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களாக இருந்தீர்களா, மேல் சொன்ன எல்லா பலனும் உங்களுக்கு தான். ஸோ நிறைய வந்து மல்டிபிள் டாஸ்க் பண்ண போறீங்க. அதன் மூலமாக ஒரு சக்சஸை கெயின் பண்ணிக்க போறீங்க. ஓகே, நீங்க 40 வயதை கடந்த மிதனராசிக்காரர்களாக இருந்தால் பணப்பட்டு வடல ரொம்ப ரொம்ப கவனம், ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப ரொம்ப கவனம், யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்ற தெளிவுல ரொம்ப ரொம்ப கவனம், பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லாத ஒரு மன கஷ்டம், ஒரு சஞ்சலத்தை சமாளிக்க வேண்டிய காலகட்டமாக வந்துடும். வாட்டர் 40 வயசு தாண்டா இருக்கக்கூடிய தசாபதி அடிப்படையை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க 60 வயதை தாண்டி மிதனராசிக்காரங்க உங்க பேரம்பேத்தியோட சந்தோஷமா இருக்க போறீங்க. நினைவுகளால் அசைப்பட போகிறீர்கள். நிறைய பழைய போட்டோ எடுத்து பார்க்க போறீங்க. அதன் மூலமாக ஒரு என்ன சொல்றது, அப்படியே அந்த அந்த ஃபீல்டுக்குள்ள போறீங்க. என்னைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த எஸ்பி பாட்டெல்லாம் விட்டுட்டு கனகாசம் பாட்டு கேட்போமா அப்படின்ற மாதிரிலாம் மைண்டு ஓட போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு நான் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டேன், அதன் மூலமாக ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சின்ன குட்டி குட்டி சந்தோஷங்கள் அதெல்லாம் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் வாழ்க்கை. சின்ன சின்ன சந்தோஷங்களால் நிறைவுதான் வாழ்க்கை. அந்த நிறைவு இந்த 60 வயதை தாண்டிய மிதனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிளானட்டும் அப்படிதான் இருக்கு. ஸோ சந்திரன் வீடு, சந்திரனாலே குஜாலான ஆளுங்க, சந்திரனாலே அப்படியே கலா ரசிகம். அவன் வீட்டில் போய் இந்த புதன் அமரும் போது எத்தனை வயசானா என்ன, ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி ரெமோவாவே சுத்தணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் வரும். நல்லது தானே,
வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொள்ளும் போதுதான் வாழ்க்கையின் மீதான பயங்களிலிருந்து நாம் வெளிப்படுவோம். அப்போ வாழ்க்கை ஐயோ அடுத்து என்ன போதும் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நம்ம ஜாலியா இருப்போம்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம இப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்க போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க போறீங்க. இந்த சந்தோஷம் அப்படியே மீனாட்சி அவர்களால் நீடித்து இருக்கட்டும். ஓகே, இந்த தடவை நீங்க என்ன பார்க்க போறீங்க? உடனே நான் நாகம் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்ன எல்லாரும் ஆமா 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 ஆமான்னு எல்லாம் போட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தடவை மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக குதிரை பார்ப்பதற்கான வாய்ப்பு. குதிரை பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய குதிரை பார்ப்பதற்கான வாய்ப்பு. அதோட சேர்ந்து நிறைய தண்ணீர் மேல ஒரு சூரியன் சன்ரைஸ் அப்படியே வர்றது பாக்குறது, இல்லாட்டி ஒரு முழு நிலவு, ரெண்டுல ஏதோ ஒன்று தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. இந்த 3 காரணியும் உங்கள் கண்ணில் பட்டது என்றால் பிரபஞ்சம் உங்களோடு இயங்கி கொண்டிருக்கிறது அர்த்தம். பயங்கரமான சமிக்கைகள் மூலமாக நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு அப்படியே நடக்க போகிறது என்று அர்த்தம். பார்க்கலையா, கவலைப்படாதீங்க. எப்படியாவது கண்ணில் பற்றும், கண்ணில் பட வச்சிருவா மீனாட்சி. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் உங்களை தேடி வரப்போகுது. யாராவது 3 பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பினஸ் அதிகரிக்க போகுது. யாரெல்லாம் சன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுமை திறன் அதிகரிக்க போகுது. வியாபார ஒத்திப்பு இருக்க போயிருது. ஹாஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாம டக்குன்னு உங்க வேலையை காரிய தடை இல்லாமல் நீங்கள் முடித்து விடக்கூடிய அமைப்பு என்பது உங்களை நோக்கி வரப்போகிறது. கொஞ்சம் ஸ்கை ப்ளூ கலர் இல்ல கிரீன் கலர் எல்லாம் போட்டீங்கன்னா இந்த தடவை உங்களுக்கு சக்சஸை கொடுக்கக்கூடிய கலராக இருக்கிறது. என்ன வழிபாடு பண்ணலாம் மிதுன ராசிக்காரங்க, என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா சொன்ன மாதிரி ஆல்ரெடி சிவன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை கொண்டு கொடுக்கும் சொன்னேன். இப்பயும் அதே சொல்றேன், பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சா தேன் கொடுத்து சிவனுக்கு வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தேன் போன்ற வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கு 100 விழுக்காடு உதவி புரியும். போன் பண்ணா மேடம் போனை எடுக்க மாட்டாங்க, எப்பயுமே கால் இதாவே போயிட்டே இருக்கு, ஒரு 2 நாள் தாமதமாச்சு, காணமே நிறைய மெசேஜ். நீங்க கொடுத்துட்டு வர அன்புக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. இருந்தாலும் இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப்பும் வராது. நான் கீழே என்னுடைய மொபைல் நம்பரை கொடுக்க சொல்றேன். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்படுகிற பட்சத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க தாராளமாக என்னை அணுகலாம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.